தர்மம் செய்யுங்கள். தர்மம் நாம் செய்கிறோமா, நம்மை செய்ய வைக்கிறதா, தர்மம் தான் வைத்து செய்கிறதா? தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுது சார். தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுது. தர்மத்தை நம்ம பண்ணலை, நம்ம செய்ய வைக்கிறது இல்லை. அது தர்மம் தான் நம்மளை வச்சு செய்யுது. தர்மம்னா என்ன? நிறைய பேர் தெரியல. யாரோ ஒரு கமெண்ட் சொல்றாங்க, ஒருத்தர் இது தர்மம், அது தர்மம், அது தர்மம், அது தர்மம், அது தர்மம், இது தர்மம்னா என்ன அப்படின்னா சிம்பிள். கடவுள் எல்லா உண்மைகளையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காரு. தர்மம்னா என்னன்னா நீங்க ஈஸி டெஃபினேஷன் கொடுக்குறேன் பாருங்க, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. எல்லாம் முக்கியமான லெசன்ஸ் அன்லைன் பண்ணி லைஃப் லாங் மனசுல வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை உருவாக்கிய போது கடவுள் வைத்த சட்டங்கள். தர்மம் அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது கடவுள் சில சட்ட விதிகளை உட்பட்டு உருவாக்குறார் உலகத்தை. அதுதான் தர்மம். அந்த சட்ட விதிகளை மறிக்காது இருக்கிறது அதர்மம். சிம்பிள். உலகத்தை படைக்கும் பொழுது இறைவன் என்ன விதிகளின்படி, என்ன சட்ட விதியின்படி இந்த உலகத்தை உருவாக்குகிறாரோ அவைகள் கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. என்ன கர்மா? குட் கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா குட் கர்மான்னு மாதிரி கொண்டு வரலாம். அதைத்தான் இங்க நாம தர்மம்னு சொல்றோம். அந்த கடவுளுடைய விதிகளுக்கு ஆப்போசிட்டா நம்ம செயல்பட்டோம்னா அது அதர்மம். நேர்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும், இறைவன் போட்ட தர்மம். அது அவர் சொன்னது, அந்த ரூல், அது தர்மம். நான் நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்க எப்படினாலும் சம்பாதி, அது அதர்மம். நேர்மையான முறையில் சம்பாதித்த பணத்தை 3/2 பங்கு தர்மம் செய்ய வேண்டும், அது தர்மம். சேரிட்டியா கொடுக்கும், அது தர்மம். அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சுக்குவேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் மனைவி, என் மக்கள், என் பிள்ளைகள், என் வாரிசுகள் அப்படி நான் வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது அதர்மம். வாழ்க்கை துணை ஒன்று தேவைப்படுது, கணவனோ மனைவியோ திருமணம் செஞ்சு வாழணும். அந்த வாழ்க்கை துணையை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாற்றும், அது தர்மம். அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிக்க, நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன், அதர்மம். அடுத்தவங்களை யாரையும் ஏமாற்றக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட போய் அடுத்தவங்க பொருளை ஏற்கக்கூடாது, பறிக்கக்கூடாது, தர்மம். அதெல்லாம் முடியாது, நான் காசாக என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் செய்வேன், அதர்மம். ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. பிகாஸ் ஐ ஆம் த கிரியேட்டர், நான் கிரியேட்டர். எல்லா உயிர்களையும் நான் படைக்கிறேன். அந்த உயிரை கொண்டு சாப்பிட உனக்கு உரிமை இல்லை, சாப்பிடாதே, அது தர்மம். அதெல்லாம் முடியாது. நான் வெரைட்டியாக சாப்பிடுவேன், காலைல ஒன்று சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன், நைட் ஒன்று சாப்பிடுவேன். எனக்கு தினமும் நானும் சாப்பிட இருக்கணும், நானும் சாப்பிடுவேன், அதர்மம். பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு.